ஷாஃபி இமாமுக்கும் ஷாஃபி மதுஹபுக்கும் தொடர்பே இல்லை. ஷாஃபி மதுஹபுகள் இருக்கக்கூடிய கிதாபுகள் ஷாஃபி இமாமுடைய கருத்து இல்லை என்ற அடிப்படையில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தாங்க. ஷாஃபி இமாம் சொன்னாங்க அவங்களுடைய காலத்தில் அவங்களுடைய அமீர்மார்கள் தலைவர்மார்கள் இருக்கக்கூடிய கபறுகள் எல்லாம் சின்ன பின்னமாக்க சொல்லி சொன்னார்கள். அது யாரும் எதுக்கல, ஷாஃபி இமாம் ஏற்றுக்கொண்டார்கள். ஹதரத்துடைய பயான் அப்படியே சொல்றேன். மாற்றம் இருந்தால் ஹதரத்துக்கு சொல்றதுக்கு முழு உரிமை இந்த உடனே நான் தர்றதுக்கு அனுமதியாக என்னுடைய பேச்சை நிறுத்திட்டு தர்றேன். அதுல சொன்னாங்க, ஹதரத் சொன்னாங்க, ஆனா ஷாஃபி மதுஹபுடைய கிதாபுகளை பாருங்க, நல்லடியார்களுக்கு வழிமாறுகளுக்கு கட்டடம் கட்டிக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா. ஷாஃபி இமாம் சொல்றாரு அனுமதி இல்லைன்ட்டு, ஷாஃபி மதுஹபுடைய கிதாபு சொல்லுது நல்லடியார்களுக்கும் வழிமாறுகளுக்குன்னா பரவாயில்ல கட்டடம் கட்டிக்கலாம்னு சொன்னாங்களே, அந்த விஷயம் எங்க இருக்குங்கிறத ஹதரத்துல கண்ணியமான முறையில கேட்டுக்கொள்கின்றேன். அப்படியே கேமரா இங்க வாப்பா, நம்ம ஒரு கேமரா இங்க வா. நானே சொல்லிக்கிறேன். அன்பு சகோதரர்களே, சகோதரர் பேர் என்ன? முகமது அப்துல் காதிர் மௌலவி அவர்கள் இந்த உரையில் ஷாஃபி மதுஹபுடைய சட்டங்கள் ஷாஃபி இமாமுக்கு சம்பந்தம் இல்லாதவை என்று நான் சொன்னதில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் அவங்க ஒரு ஆதாரம் கேட்டிருக்கிறாங்க. சரியா? என்ன விஷயம் என்றால் ஒன்றுதான் கேட்டிருக்கிறார்கள். இல்லை நான் சொல்லி முடித்த உடனே நீங்கள் மைக்கில் நீங்களே சொல்லலாம், அந்த மாதிரி இங்கே உங்கள் ஃப்ரீடம் உண்டு, குறிக்கிட வேண்டியதில்லை. அதாவது நீங்கள் சொல்லும்போது நான் குறிக்கிட மாட்டோம். அதாவது நிறைய சட்டங்கள் நான் சொல்லியிருக்கிறேன், அடிப்படையாக சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயங்களில் எல்லாம் மதுஹபுக்கும் இமாமுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. இனிமேல் கேட்பாரான்னு தெரியல. கேட்கவில்லைன்னு சொன்னால் அந்த அடிப்படை நிறுவனம் ஆகிவிட்டது. இந்த ஒரு விஷயத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு, மீதி விஷயங்களில் ஜும்மாவுடைய 2 பாங்கா இருக்கட்டும், கூட்டுதுவாவாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள்லாம் மதுஹபுக்கு மாற்றமாக தான், ஷாஃபி இமாமுக்கு மாற்றமாக தான் மதுஹபு இருக்குது, ஹதீஸுக்கு மாற்றமாக தான் இருக்குது, நிறுவனம் ஆகிவிடும், தலைப்பு நிறுவனம் ஆகிவிடும். நான் இதுக்கு ஆதாரத்தை காட்டாவிட்டாலும் காட்டுவேன், நான் இதுக்கு ஆதாரம் காட்டாவிட்டாலும் எது நிறுவனம் ஆகிடுது? 10 விஷயம் சொல்கிறேன், 20 விஷயம் சொல்கிறேன், அதில் 20ல் 19 விட்டுட்டு ஒன்றே ஒன்றுக்கு அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா இந்த 19க்கு என்ன இல்லை? கொஸ்டின் இல்லை, அது மாற்றமாக தான் இருக்குது. அடிப்படை நிறுவனமாகிவிடும். பாயிண்ட் வழங்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது, இந்த கபறுகள் விஷயமாகவும் கேட்டாங்க இல்லையா? இதை நான் தொழுகைக்கு பிறகுன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தேன்னு வைங்களேன், நான் நிறைய எடுத்து வந்திருப்பேன். அது சொன்னேன், நீங்கள் அது எதுக்கு சொல்கிறேன்னு விளங்காமல் என்ன பண்ணிட்டீங்க, அறிவிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் நான் சொன்ன செய்தி அதாவது யானத்து தாலிபீனில் இருக்குன்னு தான் நான் சொன்னேன். யானத்து தாலிபீனில் தான் எடுத்து காட்டணும்னு அந்த சகோதரரும் அதில் மேடையில் சொல்லாட்டா கூட என்ன செஞ்சார், முடிஞ்சவுடனே யானத்து தாலிபீனில் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னார். இப்போ யானத்து தாலிபீனில் என்ன வாசகம் இருக்குன்னு கேட்டால், காலல் புஜைரமின்னு ஒரு அறிஞர் சொல்கிறார். அது அப்படி அர்த்தம் செய்கிறேன். ஒஸ்தனா பாலுகும், சில அறிஞர்கள் விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள். குபூரல் அம்பியாயி, நபிமார்களுடைய கபர்களுக்கும், ஒரு சுகதாயி, ஷஹீதுகளுடைய கபர்களுக்கும், ஒரு சாலிஹீன, நல்லோர்களுடைய கபர்களுக்கும், வ நகவகும், அது மாதிரி அவன் நகவியும், அது போன்றவர்களுடைய கபர்களுக்கும் சில அறிஞர்கள் விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள். இந்த கபர் கட்டக்கூடாதுன்னு இருக்குல்ல, கபர் இடிக்கணும்னு இருக்குல்ல, அந்த மேட்டரை பேசிக்கிட்டு வரும்பொழுது அதெல்லாம் கட்டக்கூடாது தான், அது எல்லாத்துக்கும் உள்ளது இல்லை. வாசகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், புஜைரமின்னு சொல்றாரு, ஒரு அத்தாரிட்டியான ஒரு அறிஞர். அவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சில அறிஞர்கள் குபூரல் அம்பியா, அம்பியாக்களுடைய கபருக்கு விதிவிலக்கு, அப்புறம் ஒரு சுகதா, ஷஹீதுகளுடைய கபர்களுக்கு விதிவிலக்கு, ஓ சாலிஹீன், நல்லோர்களுடைய கபர்களுக்கு விதிவிலக்கு, ஓ நகவிஹிம், அது போன்றவருடைய கபருக்கு விதிவிலக்கு. இது யார் சொல்றா? புஜைரமி சொல்லிட்டாரா? அதன் தொடர்ச்சி. அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டா,
இபாரத்து ரஹ்மானி, ரஹ்மானிங்கிறவருடைய வாசகம் வேறு விதமாக இருக்கிற கருத்து அதுதான். அவர் சொல்றாரு, நாம் ஆம் குபூரு சாலிஹீன், நல்லோர்களுடைய கபர்கள் இருக்கின்றனவே, அது யஜூசு பினாவுஹா, அதில் கட்டடம் எழுப்புவது கூடும். யானத்து தாலிபின் இருக்கு. முதல்ல அவர் சொல்றாரு விதிவிலக்குண்டு, புஜைரமின்னு ஒரு ஆள் சொல்லிட்டார், ஒரு ஆள் கருத்து. ரஹ்மானிங்கிறவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாம் ஆமாம் இது சொல்ற சரிதான், குபூரு சாலிஹீன் நல்லோர்களுடைய கபர்கள் இருக்கிறது, அது யஜூசு பினாவுஹா, அது கட்டடம் கட்டுவது கூடும். சரியா? எதுக்கு என்று கேட்டால், உலவுபி குப்பத்தில், குப்பாவோட இருந்தா கூட கூடும். எதுக்காக வேண்டி கூடும் என்றால், ஜியாரத்தி ஒரு தபர்ருக்கு, பரக்கத்தை வந்து அதை உயிரூட்டுவதற்காக வேண்டியும், ஜியாரத்தை உயிரூட்டுவதற்காக வேண்டியும் அது கட்டடம் கட்டுறது கூடும். யார் சொல்றா? ரஹ்மானிங்கிறவர் சொல்லிடுறாரு. இதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்ல வர்றாங்க தெரியுமா? இதான் குல்லுதாலிக்க, இதையெல்லாம் லம் எர்தலிஹி ஷைகுனா அஷௌபரி, சௌபரிங்கிற நம்ம பெரியார் வந்து ஒப்புக்கொள்ளலை. இதை வகால் அவர் சொல்றாரு, அல் ஹக்கு ஹிலாஃபுஹு, இதுக்கு மாத்தமான கருத்து தான் சரி. யார் சொல்றா? முடிச்சோன்னே இங்கெல்லாம் பேசணும், மைக்கெல்லாம் பேசணும். அதாவது என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க, புஜைரமி சொல்றாரு விதிவிலக்கு இருக்குங்கிறாரு, ரஹ்மானி சொல்றாரு விதிவிலக்கு கட்டலாங்கிறாரு, தபருக்கா கட்டலான்ட்டாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறா? ஃபத்வாவும் கொடுத்துருக்கிறாரு, கட்டளையும் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு இவர் சொல்றாரு, இந்த யானாங்கிற கிதாபுக்காரர் சொல்றாரு, சௌபரி என்ற பெரியார், சாபி மதுஹபுல ஊறி போன ஆளுகள் கூட இந்த பெரியார் எவ்வளவு பெரிய முக்கியத்துவமானது தெரியும். அவர் சொல்லி இருக்கிறாராம், அவர் என்னவா லம் எர்தலிஹி, அவர் இதை ஒப்புக்கொள்ளல, சௌபரின்னு ஒரு ஆள் ஒப்புக்கொள்ளலையாம். அவர் சொல்றாரு இது மாத்தமான கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாராம். இப்ப கித்தாபுக்காரருடைய கருத்து அது அல்ல. கித்தாபுக்காரர் ரெண்டு தகவலை வைக்கிறார். யானத்து தாலிபின் கித்தாபுக்காரரு ரெண்டு மெசேஜ் வைக்கிறார். ஒன்று என்ன, அறிஞர்கள் விதிவிலக்கு கொடுத்துட்டாங்க, கட்டலான்னு சொல்லிட்டாங்க, ரஹ்மானி சொல்லிட்டாரு, பத்துவா கொடுத்தாச்சு, கட்டளெல்லாம் போட்டாச்சு. ஆனால் சௌபரிங்கிற ஆள் வந்து அதை ஒப்புக்கொள்ளலை. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க கேள்வி, அங்கேருந்து கத்தும்போது அதான் சொல்லிட்டு வந்தார்கள், ஒல் ஹக்கு ஹிலாஃபு உண்டு, கால அல் ஹக்கு ஹிலாஃபு உண்டு இருக்கிறது. அவங்க காலை விட்டு செஞ்சாங்க, அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அதாவது இதுக்கு மாத்தமாகத்தான் அதில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க, மாத்தமான எழுதப்படலை. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சௌபரிங்கிற ஒரு ஆள் வந்து இது சரியில்லைன்னு சொன்னாரு. இவ்வளவுதான் இருக்கிறது. சௌபரின்னா யாரு? அவர் சொன்ன அத்தாரிட்டியானதா? உங்க மதுஹபுல அவருடைய நிலை என்ன? அவர் புஜைரமி யாரு? அதை பத்தி எல்லாம் பேசணும்னா பேசுங்க, வேற எதுவும் சொல்றாங்க சொல்லுங்க, மற்ற விஷயங்களுக்கு கேள்வி கேட்கறதுனால கேளுங்க. இப்ப ஹதரத் சொன்னாங்க, நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னாங்க ஹதரத், இப்போ இப்படி இல்லாம அதுல இருக்கு, இத்தனை பேர் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. கடைசியாக அதாவது ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி சொல்லணும். ஒரு மனுஷர் சொல்றாரு அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு, அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்குன்ட்டு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனமாக, இந்த கிதாபுடைய இவர் ஹதரத் அவங்க சொன்னாங்க, கிதாபுக்காரருடைய சொல் என்னன்னு சொன்னாக்கா, அப்ப நல்லடியார்களுடைய கபர்களுக்கு கட்டினா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை முடிச்சுட்டு போனாங்க. கிதாபுக்காரருடைய அசல் விஷயம் அவர் வெளியில சொல்றாரு. அது நானும் இபாரத்துக்களை படிச்சே காட்டுறேன். மஹல்லு கராஹத்தில் பினா, ரெண்டு விஷயம் இருக்கு. கட்டிடங்கள் கட்டப்பட்டாக்கா ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு இடத்துல. அதாவது அவருடைய சொந்த காணில இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, எந்த விதமான தேவையும் இல்லாமல் இருந்தாக்கா அதை இடிக்கிறது மக்ரூஹ், அதை அப்படியே விட்டு வைக்கிறது மக்ரூஹ். அதை அப்படியே விட்டு வைக்கிறது மக்ரூஹ், அதை இடிக்கிறது சுன்னத். அடுத்து எழுதுறாங்க, அப்படி இல்லாம பொது காணில, பொது மையவாடிகள்ல நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த கிதாபுடைய ஆசிரியர் சொல்றாரு, அதை இடிக்கிறது வாஜிப், விட்டு வைக்கிறது ஹராம். அதை இடிக்கிறது வாஜிப், விட்டு வைக்கிறது ஹராம். அதுதான் இந்த கிதாபுடைய ஆசிரியருடைய முடிவு. ஒரு விஷயத்துக்கு பிறகு இந்த அவங்க உள்ளுக்குள்ளார ஒரு சில விஷயங்களை கருத்து பரிமாற்றங்களை செய்யறாங்க. இப்ப ஹதரத் சொன்னாங்க, இப்படி அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, கடைசியில ஒருத்தர் ஷோபரிங்கிற ஒருத்தர் சொல்றாரு, வகால அல் ஹக்கு ஹிலாஃபுஹு, நீதமாக பேசக்கூடியவர்கள், நீதமாக சிந்திக்கக்கூடியவர்கள், நீதமாக சட்டத்தை சொல்லக்கூடியவர்கள் ரெண்டு விஷயத்தையும் முன்னுக்கு வைக்கணுமா இல்லையா? மக்களே சொல்லுங்க, நீதமாக இப்படி ரெண்டு விஷயத்தையும் சொல்லணும். அவர் இப்படியும் சொல்லியிருக்காங்க, ஆனா மறுப்பதில்ல, இதுக்கு மாற்றம் தான் சரியானதுங்கிறத ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த சொல்லணுமா இல்லையா? நாங்க இப்படி கேள்வி கேட்காவிட்டால் ஹதரத் இதுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லி இருப்பாங்களா?
இந்த வகால வல் ஹக்கு ஹிலாஃபுஹு என்ற வாசகம் இந்த மேடையில் மொழியப்பட்டு இருக்குமா? இதுக்கு முன்னால் எத்தனையோ மேடைகளிலே இப்படி துண்டு துண்டு விடயங்களை முழுங்கி மறைத்து போனதால் தான் இன்று மேடை ஏறி கேட்கின்றோம். நீதமாக நடப்பவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? மக்களே தீர்ப்பு சொல்லுங்கள். நீதமாக நடப்பதாக இருந்தால் 2 விடயங்களையும் சொல்ல வேண்டும். 2வது விடயத்தினுடைய முடிவை சொல்ல வேண்டும். வகால் வல் ஹக்கு ஹிலாஃபுஹு இப்படியும் சொல்லி இருக்கின்றார் என்று உங்களுடைய நோமல் பாணியில இப்படி நான் சத்தம் போட்ட மாதிரி ஆவேசமா சொல்ல தேவையில்லை. இப்படியே சொன்னீங்க தானே, அவர் சொல்றாரு இப்படி சொல்றாருன்ட்டு இந்த விஷயத்தை நீங்க முன்னால் சொன்னீர்களா? இல்லையே. இது நீதத்துக்கு நியாயத்திற்கு சரியானதா? மக்களே முடிவு சொல்லுங்கள். இல்லையே. ஏன் அது எப்பொழுதும் சொல்லவில்லை? நான் கேள்வி கேட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமை இந்த சமுதாயத்திற்கு ஏன் வந்தது? இப்படியான மக்கள் நீதமானவர்களாக நாங்கள் எடுக்க இயலுமா என்பதை கேட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வழி கொடுத்தால் இன்னும் இது போன்ற ஒவ்வொரு ஹதரத்துடைய ஒவ்வொரு வாதத்திலும் என் உயிர் இருக்கும் வரை, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும் வரை கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். சத்தியத்திற்காக வேண்டி என் உயிரையும் தியாகம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்று கூறி இந்த விடயத்தை முடித்துக் கொள்கின்றேன். 2வது ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். 2வது ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க மதஹபுல அவர் சொன்னது இவர் சொன்னது சொன்னாங்க. இன்னொரு மனிதர் சொல்லி இருக்கின்றார் وقد أفتى العز بن عبد السلام. عز بن கடைசியாக முடிவாக وقال والحق خلافه என்பது ஒரு விடயம். அப்ப இவங்க ஹஜ்ரத் சொன்னாங்க, அப்ப இமாம்கிட்ட 2 கருத்தும் இருக்கு போல இருக்கு. இமாம் கிதாபுடைய அந்த விரிவுரையுடைய முடிவை எப்படி முடிக்கின்றார்? வகது அஃப்தா நிச்சயமாக. ஹஜ்ரத்துக்கு தெரியும் கது மாவியோட சிந்தா அது தகீதுடைய கருத்தை கொடுக்கும். வகது அஃப்தா இந்த ஷாஃபி மذஹபினுடைய மிகப்பெரிய இமாம் இஸ் இப்னு அப்துஸ்ஸலாம், இஸ்ஸுத்தீன் இப்னு அப்துஸ்ஸலாம் அவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள். பிஹதமி மாஃபில் கராஃபா. கராஃபா என்ற தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்பராவை இடிக்க சொல்லி ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள் என்று தன்னுடைய உரையை முடித்திருக்கின்றார். நீதமானவன் நியாயமானவன் எதை எடுப்பான் என்பதை மக்களே நீங்கள் முடிவு செய்யுங்கள். நான் கேட்காவிட்டால் ஹஜ்ரத்துடைய வாயிலிருந்து இந்த விளக்கம் வந்திருக்குமா இந்த மேடையில்? இல்லை என்று சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் இப்படியே கேட்டுக்கொண்டே தானே இருக்கின்றீர்கள். இதனுடைய நிலைமை முடிவு என்ன என்பதை உங்களுடைய கையிலே விட்டுவிட்டு என்னுடைய பேச்சினை முடித்துக் கொள்கின்றேன். அதுக்கு என்ன பதில்னு கேட்டது இல்ல. ஏன்னா அவர் ஒரு ஹக்க மறைச்சிருக்கிறார் இல்லையா? அது ஹக்க மறைச்சார் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை, அது முக்கியம். எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும். அன்பு சகோதரர்களே, இப்ப உங்களுக்கு சங்கடம் இல்லைன்னு சொன்னா டைம் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. அவர் எல்லாத்தையுமே சொல்கிறேன்னு இருக்கிறாரு. இதுக்கும் சொல்லிடுறேன். சொல்லப்பட்ட அனைத்தையுமே ஒரு விளக்கம் சொல்லி நிரூபிச்சுட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாரு. மேடையில் நம்ம மேடையில் சொல்லிவிட்டார் இல்லையா? நீங்களே இருக்க தயார் தானே? சரி சரி, ஒன்று ஒன்றா கேட்குறேன். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். இப்படியே விவாதம் கூப்பிட்டு நான் மாட்டேங்க நீ மாட்டேன்லாம் இருந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லா டாபிக் என்ன செஞ்சிட வேண்டியதான், ஒரு தெளிவாக முடிவு பண்ணிடுறதுக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த. ஓகேயா? சரி, இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா? நல்லா கவனிங்க. கபர்களை இடிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஷாஃபி இமாம் காலத்திலையும் சொல்லிட்டாங்க, மாற்றம் இல்லை. ஆனால் ஷாஃபி இமாமை சேர்ந்த அறிஞர்களுடைய கூற்றுல என்ன வருதுன்னு கேட்டால் சலுகை கொடுக்கலான்னு வருது. ஒருவர் வேற 2 பேர் விதிவிலக்கா சொல்லியிருக்காங்கன்னு வந்திருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது நாங்கள் கேட்டிருக்காவிட்டால் இது சொல்லியிருப்பார்களா? சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னு கேளுங்களேன், விவாதம்னு வரும்பொழுது சொல்லப்படுற விஷயங்கள் வேற, விவாதம் இல்லாமல் அந்த கருத்தங்க இருக்குது என்று சொல்லும் பொழுது பயன்படுத்துகிற விஷயங்கள் வேற. இப்போ ஷாஃபி கிதாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் இந்த கிதாபு இல்லை. ஒரு 50க்கும் மேற்பட்ட சட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிதாபில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமில்ல? சஹீகான சொல்படி இது கூடும். சஹீனா என்ன? சரி, சரியான சொல்படி இது கூடும். கேளுங்க, பிந்தி நீங்க சொல்லிக்கலாம், சொல்லலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு போங்க. சரி வாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் இது சரின்னு தெரிஞ்சிடணும்லங்க. என்னங்க நீங்க சுமாரிங்க, மத்தவங்க சுமாரிங்க. நீங்க பேசுறீங்க, உங்கள்ட்ட நீங்க அவங்கள்ட்ட பேசுறீங்க. பேசாம உட்காருங்க. அவங்க சொல்றப்ப ஏதாவது சொன்னாங்களா? அவங்க நீங்க பேசுறீங்க.
அவங்கள்ட்ட நீங்க பேசக்கூடாது. நீங்க ஏமா போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க போங்க, போங்க எல்லாம். உங்களுக்கு இந்த ஒழுக்கமே இல்லை. அன்பு சகோதரர்களே, எல்லாரும் இறக்குங்க கீழே, எல்லாரும் இறக்குங்க கீழே. அதாவது கேட்கன்னு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார், வரவேற்கணும், பாராட்டணும். சும்மா வந்துகிட்டு எல்லாம் சுத்தி வளைச்சிட்டு நல்ல முறை இல்லை. நாங்க பார்த்துக்கிறோம், அதை நீங்க யாரோட பேச வேண்டியது இல்லை. அப்ப என்ன அடிப்படையை நான் சொல்றேன்னு கேட்டா, அவர் என்ன சொல்ல விரும்புறாருலாம் சொல்லலாம். ஒவ்வொரு சட்டத்தையும் அவர் என்ன செய்யணுங்க, அலசி ஆராய்ஞ்சு தான் போகணும். இன்ஷா அல்லாஹ் விரும்பினாரையானால் கட்டாயம் கிடையாது. அல்ல அக்ரிமெண்ட் போட்டு நம்ம அதுக்குரிய அவகாசத்தோடு வருவோம் அப்படின்னு சொன்னா அதையும் போட்டு வேற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாவது 2 நாளைக்கு பிறகு விவாதமாக வச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், ஓகே, சரியா? இப்போ நான் சொல்றேன், ஷாஃபி மதுஹப்ல சட்டங்கள் எப்படி எழுதப்படுது தெரியுமா? ஃபிக்ஹ் கிதாப்ல சரியான சொல் பிரகாரம் இது கூடும், மிகச்சரியான சொல் பிரகாரம் இது கூடாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சொல் என்னவென்றால் அது நல்லது, ஆனாலும் என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் இப்படிமாங்க. எது ஷாஃபி கருத்து உங்களுக்கு விளங்காது. ஷாஃபி மதுஹபுடைய கருத்தை சொல்ல போனீங்கன்னா ஃபிக்ஹ் கிதாப்ல இந்த வாசல் எதுக்கு தெரியுமா? கட்டுறான் பாருங்க, அவன் அதே சஹீஹான சொல்லல இருக்கு அப்படின்னு கட்டிக்கிடுவான். நீங்க எதை பார்க்கணும்? மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் நல்லடியார்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம் எழுதி வச்சிருக்கிறாங்களே, இதை எடுத்து 4 பேர் ஆதாரம் காட்டுவானா இல்லையா? காட்டுனானா இல்லையா? இந்த உலமாக்கள் நான் பாராட்டுகிறேன். கபர் இடிப்பதுதான் ஷாஃபி இமாமுடைய கருத்து தெளிவா சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஷாஃபி இமாம் ஆமா இடிப்பதில் அவர் நம்மோடு சேர்ந்து பங்கெடுப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் 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 நீங்க சும்மாரிங்க, சும்மாரிங்க, நீங்க சும்மாரிங்க. என்னங்க மேடையில் வந்து சொல்லுங்க, உங்க 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 டைம்ல சொல்லுங்க அத்தா, உங்க டைம்ல சொல்லுங்க. அப்ப பாருங்க ஏத்துக்கலங்கிறாங்க. அப்ப ஷாஃபி இமாம் கருத்து விளங்கி போச்சா? பாயிண்ட் விளங்குதா உங்களுக்கு? ஷாஃபி இமாமுடைய கருத்து அதுதான் என்றால் நாங்கள் மதுஹப்ல இந்த கருத்தை ஏற்றுக்கொள்றோம் என்று இருந்தால் இடிக்கிறது தான் சரி என்பதில் அவர் டிக்ளேர் பண்ணணும்ல. கேளுங்க, நான் என்ன சொல்றேன் அதான் நன்றா புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஃபிக்ஹ் கிதாபுகள்ல உள்ள விளையாட்டு என்ன தெரியுமா? ஹலால்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் வச்சிருப்பாங்க, ஹராம்னா அந்த பெரியார் சொன்னாருப்பாங்க, மக்ரூஹ்னா இந்த பெரியார் சொன்னாருப்பாங்க. அவன் நிலைநாட்டும் பொழுது என்ன இருந்தாலும் அந்த பெரியார் சொல்லியிருக்கிறாங்கல்ல, புஜைரமி சொல்லிவிட்டார்ல, அதை காரணம் காட்டி தானங்க இன்னைக்கு வரைக்கும் கபர் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப எல்லா பள்ளிவாசல்களையும் கபர் இடிக்க வேண்டும் என்று ஃபத்வா கொடுத்து டிக்ளேர் பண்ண தயாரா? அப்ப டிக்ளேர் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்களே, அவர் இப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார். ஒருவர் சொன்னாரா விதிவிலக்கு கொடுக்கலாம்னு, ஒருத்தர் சொன்னாரா கொடுக்க கூடாது. விதிவிலக்கு கொடுக்கலாங்கிற நீ யாரு? விதிவிலக்கு சாலிகின்களுடைய கபருக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம் என்ற இந்த வார்த்தையை வைத்துத்தானே கபர் இன்னைக்கு மதுஹபின் பெயரால் இருந்துகிட்டு இருக்குது. என்ன பண்ணணும்? இந்த கருத்தை அது புஜைரமியா இருக்கட்டும், ரஹ்மானியா இருக்கட்டும், இந்த கருத்து எப்படி இஸ்லாமிய கருத்து ஆகும்? அவர் எப்படி இதை சொல்லலாம்? நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கியதையே ரசூலுல்லாஹ் சபித்தார்களே, அப்புறம் எப்படி சாலிகினுடைய கபருக்கு விதிவிலக்கு வரும்? அப்படிலங்க பேசணும். அப்ப உங்களுடைய கித்தாபுகள்ல எந்த ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டாலும் சரி, சாதகமாகவும் பயன்படுத்தலாம், பாதகமாகவும் பயன்படுத்தலாம். வாதத்திற்கு வந்து என்ன சொல்வீர்கள் என்று கேட்டா, எங்கள் கித்தாபிலே இடிக்க வேண்டும் என்றும் இருக்கிறது, இடிக்க கூடாது என்றும் இருக்கிறதே, இடிக்க கூடாது என்றும் இருக்கிறதே, சலுகை உண்டு என்றும் இருக்கிறதே. சொன்னது இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. அதனால இதுல வந்து ஃபிக்ஹ் கிதாபுல அதை பத்தியே பேசுவதா இருந்தாலும் பேசுவோம். எத்தனை விஷயத்துல சஹீஹான சொல்லு இது, அசஹான சொல்லு இது, கௌல முஹர்ரஜ் இது, குல்து வல்லாஹு அலம் இது அப்படின்னு எத்தனை காட்ட வேண்டும்? ஒவ்வொரு விஷயத்துக்கு 4 சட்டம் சொல்லுவீங்க. அதுல வந்து அவன் வசதியானது எடுத்துக்கொள்வதற்கு வாசலை திறப்பீங்க. கத்தம் ஓதுறவன் அதுக்கு ஆதாரமா காட்டிக்கிடுவான், பாத்தியா ஓதுறவன் அவனுக்கு ஆதாரமா காட்டிக்கிடுவான். எங்க கிதாபிலே பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள், இதுக்கு தான் மதுஹபா. அப்போ ஒன்று தெளிவாகிறது,
அவர்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. குர்ஆன் ஹதீஸ் என்று போனால் ஒரு கருத்துக்கு வந்திருக்கலாம். இப்போ என்ன இருக்கு, ஒருத்தர் சலுகை கொடுப்பாராம், ஒருத்தர் இல்லைம்பாராம், ஒருத்தர் இடிக்க வேணாம் பாராம், ஒருத்தர் இடிக்க சொல்லி உத்தரவு போடுவாராம். இப்படி இருக்கிறது. அதனால அவங்களுடைய கருத்தில் அவங்க ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் இதை அனுமதித்து இருக்கிறார்கள். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. விவாதம் என்று வரக்கூடிய நேரத்தில் நிறைய விஷயங்கள் டீப்பாக பேசுவோம். சொற்பொழிவுகளில் புகாரில் இத்தனை நம்பரில் இருக்கிறது, இத்தனாவது வசனத்தில் இருக்குன்னா சொல்ல மாட்டோம். கருத்தை சொல்லுவோம், நிரூபிக்க இயலும். அப்படிங்கிறதுனால பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுவோம். கேட்டா தான் சில விஷயங்களை விளக்கமாக சொல்லுவோம். அவர் கேட்காவிட்டால் சொல்லி இருப்பார்கள்னா சொல்லியிருக்க மாட்டோம். அது நான் மாத்திரமில்லை, நீங்களும் சொல்லியிருக்க மாட்டீர்கள். பயான்கள் எத்தனை விஷயங்களை சொல்வீர்கள், கிதாபை சொல்ல மாட்டீர்கள், வசனத்தை சொல்ல மாட்டீர்கள். ஒரு விவரத்தை கேட்கும் பொழுது, கூடுதல் விவரம் தேவைப்படும் பொழுது, சண்டேன்னு வரும் பொழுது, விவாதம் வரும் பொழுது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற வழக்கம் இருக்கிறது. அதனால இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஃபிக்ஹ் கிதாபில் அந்த கருத்து இருக்கிறது, அவங்களும் ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஒரு சௌபரி சொன்னாரு, இஸ்ஸிப்னு அப்துல் சலாம் சொன்னாருன்னு ரெண்டு பேரை சொல்றாங்க. ரஹ்மானி சொன்னாரு, அப்புறமேலே புஜைரமி சொன்னாருன்னு ரெண்டு பேரும் நான் சொல்லியிருக்கிறேன். அது இருக்கிறது விஷயம் வந்துச்சா. அதனால மற்ற மற்ற மசாயில்களை அதையும் அவர்கள் பேசுவதாக இருந்தால் பேசலாம். எது எதெல்லாம் கூட்டுதுவாவா அல்லது முசல்லி ஃபர்லல் லுஹரியா அதெல்லாம் ஒன்று ஒன்றா பேசி அதுக்குரிய ஆதாரங்கள் அவர் காட்டுவார்கள் என்று இருந்தால் எல்லாமே கிளியர் ஆகுமானால் இப்போ நாங்கள் பொய்யர்கள் என்று உங்களுக்கு நிரூபணம் ஆகிவிடும். அது கிளியர் ஆகலைன்னு சொன்னால் யார் தவறான வழியில் இருக்கான்னு உங்களுக்கு நிரூபணம் ஆகிவிடும். அதான் உங்களுடைய கடமை, அதை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் கேட்டது ஹதரத் ரொம்ப நீண்ட விளக்கங்கள் ஷாஃபி மதஹபுல கிதாபுகள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். நான் அந்த கிதாபுகளுடைய அதெல்லாம் இப்போ எனக்கு நோக்கமும் இல்லை, இப்போ தேவையும் இல்லை. ஹதரத் ஒரு விஷயம் சொன்னாங்களே, அந்த விஷயத்தை முழுமையாக சொன்னார்களா, உங்களுக்கு முன்னால் வச்சாங்களா? அந்த மக்கள் ஹதரத் முழுமையா அமைதி 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 எனக்கு அதுதான் தேவை. என்னுடைய கேள்வி, ஒரு நியாயமாக ஒரு கொள்கையை வலியுறுத்தி பேசக்கூடிய ஹதரத்து அவங்க சொல்றாங்க வாதம்ங்கிறது வேற, பயான்ங்கிறது வேற. கண்ணியமான ஹதரத்துக்கு நான் பணிவான முறையில வைக்கிறேன். ஹதரத், நீங்க இப்ப இருக்கிறதெல்லாம் இல்லைன்னு அடிச்சு உடைக்கிறதுக்காக வேண்டி வந்து, ஃபிக்ஹ் கிதாபுகளை உள்ளதெல்லாம் மோசங்கிறதுக்காக வேண்டி வந்து இங்க மேடேறி வந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு வாதத்துக்கு சமமான ஒரு விடயம். இப்ப கிதாபுல ஃபிக்ஹ் கிதாபுல உள்ள விடயங்களை எல்லாத்தையும் அப்படியே முழுசா சொல்லிட்டு நீங்க இந்த விஷயங்களை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாக்க நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். ஃபிக்ஹ் கிதாபுல இப்படியும் இருக்கு, மாற்றமா நீங்க வாதம் விவாதம் பெரிய ஷாஃபி கிதாபுல அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், அது அசஹன்னு சொல்லுவான், சஹீன்னு சொல்லுவான், அப்படின்னு சொல்லுவான். எங்களுக்கு அந்த எந்த விளக்கமும் தேவையில்லை. நீதமான நியாயமான மக்கள் அது யாராக இருந்தாலும், அங்கிருந்தாலும் இங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் உணர்வாங்க. ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் முழு விஷயத்தை சொல்றது தான் நீதம், அப்படித்தானே? அப்ப இப்படி ஒரு நிலைமை இருக்கும் பொழுது ஹதரத் இப்படி ஒரு விஷயத்தை அமைதியாகிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அக்குர்ன் என்ற அடிப்படையில் பேசுகிறேன். இன்ஷா அல்லாஹ் எங்களோட நோக்கம் வந்து, இந்த நோக்கம் வந்து நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் எல்லாரும் முஸ்லீமானவர்கள், எல்லாரும் களிமா சொன்ன முஸ்லீம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் முகத்தில் பார்த்துக்கொள்ளணும். இந்த ஒரு இந்த பிரச்சனைக்காகவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் அடிச்சு கொண்டு பிரச்சனைப்படுவோம் சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாளைய கியாமத் நாளில் வல் ஃபித்னத் அஷத்து மினல் கத்ல், யார் ஒரு ஃபித்னாவை உருவாக்குவாங்களோ, நாங்கள் பிரச்சனை இல்லாமல் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தர கருத்துல நீங்கள் எடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ் உட்பட்ட கருத்துக்களை சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால யாரும் பிரச்சனை பட்டுக்காம சத்தம் போடாம பேசுறாங்கள கதையில கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ என்னுடைய நோக்கம் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு இந்த விஷயம் ஹதரத் விட்டது செஞ்சது தப்பு. ஏன்னா ஒரு விடயத்தை வாதத்தை வைக்கிறாங்க அவங்க, மதஹபுகள் இல்லை நாங்கள் கொண்டு வந்தது தான் உண்மை அப்படிங்கிற ஒரு வாதத்தை அடிப்படையாக வச்சுத்தான் ஃபிக்ஹ் கிதாபுகளில் உள்ளதெல்லாம் ஒடசல் சொல்லக்கூடியவங்க. ஃபிக்ஹ் கிதாபில் உள்ளதெல்லாம் முழுமையாக சொல்றது தான் நீதம், நியாயம், நேர்மைங்கிறது எல்லா மக்களுக்கும் விளங்கும். அதைத்தான் நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, ஹதரத்தும் சொல்றாங்க. ஆனால் இப்படி பாதியாக விட்டுட்டு போனாங்களே, அது நியாயத்துக்கு முரணானது, நியாயத்துக்கு புறம்பானது, தவறானது என்பதை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் நான் வந்தேன். இப்போ ஹதரத் அவர் சொன்னாங்க, நான் இவர் கேட்காட்டி நான் சொல்லியிருக்க மாட்டேன் தப்புங்க ஹதரத்தும் ஒத்துக்கொண்ட மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால என்னுடைய விஷயத்தை நான் இதோட முடிச்சு கொள்கின்றேன். இல்ல அப்புறம் அந்த இல்ல மத்த ஃபிக்ஹ்லாம் சொன்னீங்களே, இல்ல அதெல்லாம் எப்படி, அதெல்லாம் இல்லையா? அதாவது ஒன்று மத்தொன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் இறங்கி ஏன்னா மற்றதையும் சொல்லி ஆகணும். இல்லை ஒரு விஷயம் மட்டும் சொன்னால் போதாது இல்லையா, அந்த விஷயத்தையும் சொல்லணும். என்ன சொன்னாங்க அசரத் பேசுறப்ப
அவங்க நம்ம ஹசரத் அதாவது சாவிமா மசத் பேசுகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு கருத்தை சொன்னாங்க. இப்போ பாருங்க, இந்த விஷயத்தில் நான் வந்து பிடிக்காவிட்டால் இப்படிப்பட்ட கருத்தை தான் இவர் சொல்லி கொண்டு இருப்பார் என்று சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் நிரூபித்து காட்ட முடியும்னு சொன்னாங்க இல்லையா? அவர் பிஜே இதை ஏற்றுக்கொண்டார். இதை இங்கே பிஜே இங்கே ஏற்றுக்கொண்டார். இதை அவர் தயாரா இருக்கிறோம், மக்களும் தயாரா இருங்க, அவர் ஒவ்வொரு விஷயமா கேட்கட்டும், அதை நிரூபித்து தர நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று இல்ல, நாங்களும் கிதாபை எடுத்துக்கொண்டு வந்துதான் அதையெல்லாம் நிரூபிக்க முடியும் அப்படி என்ற நிலை இருக்குமையானால் இந்த இடத்துல அந்த தேதியை முடிவு பண்ணுங்க. ஏன்னா யார் பொய்யர் தெரியணும் இல்ல. இப்ப நீங்க கருத்து வச்சிருக்கீங்க இல்லையா, உண்மையிலேயே பிஜே சொல்வது ஹக்கு இல்லையான்னு தெரியணும், சத்தியமா சத்தியம் இல்லையான்னு தெரியணும். அவர் மக்களை குழப்பறதுக்காக கீழே உள்ளவங்க பேசிக் கொண்டிருக்காதீங்க, அமைதியா இருங்க. என்ன நல்லதை தெரிந்து கொள்வதற்கு தயாரா இருக்கணும். அப்ப சத்தியத்தை தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இங்க வந்திருக்கக்கூடியவங்க யாரும் சண்டை போட்டுக் கொள்றதுக்கு வரல, ஹசரத் வந்தவரும் சண்டை போட்டுக் கொள்ள வரல, கேள்வி கேட்டு தெளிவுபடுத்த வந்திருக்கிறாங்க, அதுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவுதானே? வாங்க. அடுத்து என்னுடைய கேள்விக்கு வருகிறேன். அவர் சொன்ன அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொன்னதாக சொல்கிறார்கள், இதா ஜா அனில்லாஹி அலர் வல் ஐன், அல்லாஹ்வின் புறத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வரும் என்றால் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஏற்றுக்கொள்வோம். வைதா ஜா அனில் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ராஸ் வல் ஐன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து இது சம்பந்தமாக ஏதாவது சொல்லப்படும் என்றால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஒட்டி நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். வைதா ஜா அனிஸ் ஸஹாபதி ஹும் ரிஜால் ஃபனஹ்னு ரிஜால், சஹாபாக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இந்த விஷயம் எந்த கிதாபில் இருக்குது? சஹாபாக்கள் சொன்னாலும் அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதே பேச்சு 1997 மதுரையில, இந்தியால மதுரை என்ற ஊர்ல இதே பேச்சு பேசின சந்தர்ப்பத்தில் எங்களோட கூட இருக்கக்கூடிய ஷியாம் மௌலவி அவருடைய கிளாஸ்மேட் படிக்கக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எழுதி கேட்டார், இந்த கிதாப் எங்க இருக்குது, எந்த கிதாப் இருக்கு நிரூபிங்கன்னு சொல்லி. உடனே பதில் வரும் சொல்லப்பட்டுச்சு. ஒரு கிழமையாகி பதில் வரல, ஒரு மாசமாகி பதில் வரல, 2 மாசத்துக்கு பிறகு பதில் வருது. எப்படி வருகுதுண்டா, இதா அஜானி சஹாபதி அலர் ராஸ் வல் ஐன், சஹாபாக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல ஏற்றுக்கொள்வோம். ஒய்தா அஜா அம்மம் பாதகும், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தாபீன்கள் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால் அவஹும் ரிஜால் ஃபனஹ்னு ரிஜால், அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான். அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு தாபி, சஹாபியை பார்த்தவங்க. எனவே அவங்களோட காலத்தில் மற்ற தாபியங்கள் சொன்னால் எவ்வாறு இன்றைக்கு ஒரு ஆலிம் சொன்னதை நாம் கேட்க வேண்டியது கட்டாயம் இல்லையோ, எப்படி பிஜே சொன்னதை நாம் கேட்கறது கட்டாயம் இல்லையோ, நான் சொன்னதை பிஜே கேட்பது கட்டாயம் இல்லையோ, அதே மாதிரி கண்ணியப்படுத்துறாங்க பிஜே ஹஸ்ரத் அவர்கள். பொதுவாக மக்களுடைய புழக்கத்தில் பிஜே என்று இருக்கிறதுனால வந்துட்டு தவறுதல வந்துட்டு சரி இல்லை கண்ணியமான மன்னிச்சு கொள்கிறேன். பிஜே ஹஸ்ரத் அவர்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை மாதிரி தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், சஹாபாக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அதையும் நான் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஒற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபினுடைய போட்டோ காப்பி ஜெராக்ஸ் பிரதி அந்த 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 மௌலவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இது வல்லாஹி பில்லாஹி சத்தியமாக மதுரையில நடந்தது. அல்லாஹ் மீது 1000 சத்தியம் செஞ்சு சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பரவாயில்லம்மா, ஒவ்வொரு ஆளா கூலியில பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு ஆளா கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவிடத்தில் ரொம்பவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த பிரச்சனையை யார் இந்த பிரச்சனையை பேசிவிட்டு எங்கோ சென்று விடுவார்கள். ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய உலமாக்கள் தான் அத்தனைக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். தயவு செய்து மார்க்க விடயங்களில் இக்திலாஃபுகள் குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து, நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸை அடிப்படையாக வைத்து மாற்று கருத்துக்கள் இக்திலாஃபுகள் கருத்து வேற்றுமைகள் இருப்பது அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாகவும் சிலர்களுக்கு அது அதாபாகவும் அமைந்திருக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டேன். எனவே தயவு செய்து
இஃப்திலாஃபுடைய விஷயங்களை பற்றி பேசுவதென்றால் என்னுடைய சொந்தமான கருத்து, பொதுமக்களுக்கு மத்தியிலே இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியிலே கரகோஷங்களுக்கு மத்தியிலே குர்ஆன் ஹதீஸுகள் இப்படி அடிபடுவதை பற்றி நான் கவலைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவருடைய பேச்சில் இறுதி உரையிலே தான் நான் வந்தேன். ஒரே ஒரு கேள்வியை நான் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சொன்னார்கள், நோன்பு திறப்பை பற்றி சொன்னார்கள். இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகையிலே 6:40க்கு சூரிய மறைவென்பு போட்டிருக்கின்றதாம். முஸ்லீம்கள் அச்சடிக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய அந்த நோட்டீஸிலே 6:50 போட்டிருக்கின்றதாம். ஏன் 10 நிமிஷத்தை பிற்படுத்துகின்றார்கள் என்று அந்த முஸ்லீம் கலண்டரை பற்றி, அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஆராய்ச்சியை பற்றி விமர்சித்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம்களுடைய டைம் டேபிள் நோன்பு திறக்கத்தை பற்றியோ தொழுகை நேரங்களை பற்றியோ அறிவிக்கிறது சும்மா கண்ட மாதிரி போட்டுறது அல்ல. விஞ்ஞானம் பலக்கூடிய அறிவு இருக்கின்றது. ஹசரத்துடைய நாட்டிலே இருந்தார்கள் அம்மானி ஹசரத் அவர்கள் அந்த விஞ்ஞான சாஸ்திரத்திலே கை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய நாட்டிலே அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் அழகான முறையிலே வான சாஸ்திரிய முறையிலே எடுத்துதான் கணக்கெடுகளை நேரங்களை கணிப்பிடுவார்கள். இப்போ நான் ஹசரத் அவர்களை கேட்க விரும்புகின்றேன், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை இந்து பத்திரிகையுடைய டைம் படி நோன்பு திறப்பதா அல்லது அந்த வானசாஸ்திரங்களை படைத்த அந்த உலமாக்களுடைய டைம் படி நோன்பு திறப்பதா, அந்த அறிஞர்களுடைய டைம் படி நோன்பு திறப்பா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். கண்ணியமிக்கவர்களே, தயவு செய்து இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வது, வந்திருக்கிற சகோதரர்களுக்கு ஊரிலே தயவு செய்து வீண் வம்புகளை வாங்கிக் கொள்ளாமல், வீண் விஷயங்களை பேசி தர்க்கம் புரிந்து கொள்ளாமல், இவ்வளவு காலமும் எங்களுடைய பள்ளிகள் மட்டத்திலே தௌஹீத் ஜமாத்திலே சகோதரர்கள், இதர ஜமாத்திலே சகோதரர்கள் ஒத்துமையாக இருந்தார்கள். நாளைக்கு என்னவாகும் என்று எனக்கு பயமாக இருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையிலே பிரச்சனைகள் இருந்தால் உலமாக்களோடு பேசி பொதுமக்களுக்கு முன்னுக்கு வைத்தால் சம்பவம் சலாமத்தாக இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலோ இமாம்களுடைய காலத்திலோ இந்த மாதிரி மேடைகள் இருந்ததாக சரித்திரங்கள் சொல்லவை. இது தாவத்துடைய மேடையும் இல்லை. தாவத்துக்கு ஒரு உசூல் இருக்கின்றது, தாவத்துக்கு ஒரு அடிப்படை இருக்கின்றது. தாவத்துடைய உசூல் என்னவென்று சொன்னால் மக்கள் மத்தியிலே பிளவுபடக்கூடாது. இமாம் அபூ ஹனீஃபாவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போல்கொத்தோக்கள் விடிய இஃப்திலாஃபை பற்றி பேசியிருக்கின்றார்கள். இது சர்ச்சையும் ஏற்படவில்லை. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களை தயவு செய்து இந்த பிரச்சனைகளை பிரதிபலித்துக் கொள்ளாமல், நாங்கள் பிரச்சனைகளை பிரதிபலித்துக் கொண்டால் என்ன நடக்கும்? மார்க்கத்தை விட்டு விரண்டக்கூடிய மக்கள் எங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், குபுரின் பக்கம் போவார்கள். அந்நிய மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே வருவது தடையாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒய் சுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை தடை செய்வார்கள். இப்படியாப்பட்ட விவாத வேலைகள் அல்லாஹ்வுடைய பாதைக்குள்ளே மக்கள் வருவதை தடை செய்கின்றது. அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களை குஃப்ரியத்தும் பக்கம் கொண்டு போய் விடுகின்றது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பேசுகிற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முடிவை, ஒரு எழுத்துமானத்தை, ஒரு ஒப்பந்தத்தை சும்மாருங்க, சும்மா உட்காருங்கம்மா. கேள்வி கேட்டீங்க இல்லையா? கேட்டு போங்க, இங்க போறீங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, வந்து இருங்க, பதில கேட்டுட்டு போங்க. நீங்க போற சரியில்லை, சரியில்லை தானே இது? வாங்க, மேல வாங்க. நீங்க அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். அற்புதமாக நடந்த நிகழ்ச்சி. உலமாக்களை கேள்வி கேட்க மேடைக்கு வந்து அவர்களை கேள்வி கேட்க அனுமதித்து எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் பதிலளிக்க அவர்கள் விட்டார்கள். மற்ற இரண்டு கேள்விகளும் கேட்டுவிட்டு அவர்கள் உடனடியாக இங்கிருந்து சென்று விட்டார்கள்.
செல்கிற காட்சியும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையாளர்களாக இருந்தால், நேர்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? கேள்விக்கு பதிலை கேட்டிருக்க வேண்டும். அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு விஷயத்தையும் ஹஸ்ரத் அவர்கள் சொல்லட்டும், நாங்கள் வரிக்கு வரி சொல்லுவோம் என்று சொன்னார்களே, நேர்மையாளர்கள் அதை நிரூபித்து காட்டிருக்க வேண்டும். ஆனால் திட்டமிட்டு ஒரு சில காளிகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மக்கள் மத்தியிலே கல்விட்டார்கள், ஸ்டேஜ் லைட்டை ஆஃப் செய்தார்கள், மைக்கை ஆஃப் செய்தார்கள். ஆனால் பிஜே அவர்கள் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த மேடையிலே இருந்தார்கள். மீண்டும் வந்து அவர்கள் மத்தியில் நான் பதில் சொல்லிவிட்டுத்தான் செல்வேன் என்று அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஹஸ்ரத்கள், உலமாக்கள் அவர்கள் திரும்பி வரவே இல்லை. காளிகளை வைத்து பதில் சொன்னார்களை தவிர இந்த பதிலை கேட்பதற்கு வரவில்லை. சத்தியம் ஒரு காலமும் அழியாது. ஆனாலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம். அதை இப்போது நீங்கள் பார்க்கலாம். ஸலாம் அலைக்கும். அன்பிற்குரிய இலங்கை வாழ் முஸ்லீம் சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் தமிழகத்திலிருந்து இலங்கை வந்திருந்த பொழுது பல்வேறு ஊர்களிலே பிரம்மாண்டமான முறையில் நிகழ்ச்சிகளிலே நாங்கள் பங்கு பெற்றோம். அதில் அக்கூரணை என்ற ஊரில் நிகழ்ச்சி நடந்த பொழுது இடையில் ஏற்பட்ட சில அசம்பாவிதங்களை நீங்கள் சற்று முன்னர் பார்த்தீர்கள். இது குறித்து சில செய்திகளை நாங்கள் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க்க அறிஞர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவர்கள் முறையாக கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்களிடம் எழுதி கொடுத்து இது குறித்து நாங்கள் கேள்வி கேட்க விரும்புகிறோம், எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, மேடையிலே நாங்கள் கேட்கப் போகிறோம் என்று அவர்கள் கேட்டு அந்த முறையில் அணுகியிருப்பார்களேயானால் அது மார்க்க அறிஞர்களுக்குரிய ஒரு நாகரிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள், உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மார்க்க அறிஞர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அந்த முறையிலே கும்பலாக எழுந்து கூக்குரலிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு குந்தகம் விளைவிப்பதை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு அவர்கள் செயல்பட்டார்கள். நாம் உணர்ச்சி வசப்பட்டிருந்தால், நாம் நிதானம் தவறி இருந்தால் அந்த நேரத்திலேயே ஒரு தகராறோ கலாட்டாவோ ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் கூட அவர்கள் அநாகரிகமாக நடந்தாலும் நாம் இதை நாகரிகமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக மேடைக்கு கண்ணியமாக அவர்களை அழைத்து வந்து அமரச் செய்தோம். உரை முடிந்த பிறகு மக்கள் எதற்காக வந்திருக்கிறார்களோ அந்த வேலை முடிந்த பிறகு உங்களுடைய கேள்விகளை இதே மேடையில் கேட்கலாம் என்று சொன்னோம். இது ஒரு வரலாற்றில் ஒரு திருப்புமுனை என்று நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது இதுபோல் நீங்கள் அந்த சபையிலே கூட்டத்திலே கேள்வி கேட்டால் என்ன நடந்திருக்கும்? அனுமதித்திருப்பார்களா? மேடையில் ஏற்றுவார்களா? பொதுவாக கேள்வி கேட்பதையே அவர்கள் விரும்புவதில்லை, அனுமதிப்பதில்லை. அப்படி ஏன் என்றால் சத்தியம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் சத்தியத்தில் இருக்கிற காரணத்தினால் என்ன கேள்வி வேண்டால் நீங்கள் கேளுங்கள் என்று அவர்களை மேடையில் அமர வைத்தோம். அதே நேரத்தில் நாம் என்ன சொல்ல வந்தோமோ அந்த விஷயங்களை தெளிவாக அல்லாஹ்வுடைய அருளால் அந்த மக்கள் மன்றத்திலே பதிய வைத்ததையும் நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்தது அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். ஷாஃபி இமாம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொன்னார்கள். அதில் என்ன அவர்கள் எடுத்து வைக்க விரும்புகிறார் என்று சொன்னால், ஷாஃபி இமாமுடைய கருத்துக்கு மாற்றமாக ஷாஃபி மதுஹபிலே இருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டோம். அப்படி இருப்பதை அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதுக்கு மாற்றமாகவும் அதே கித்தாபில் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய வாதம். அந்த கித்தாபிலேயே 2 அறிஞர்கள் 2 விதமாக சொன்னதாக இருப்பதை பயன்படுத்தித்தான் இன்னைக்கு சமாதி வழிபாடுகள் நியாயப்படுத்தப்படுகிறது என்று நான் சொல்லிவிட்டு அவர்கள் இந்த சமாதிகளை தரைமட்டமாக்குவதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அவர்களுக்கு நன்றி, நம்மோடு இனிமேல் சேர்ந்து அவர்களும் தரைமட்டமாக்க வருவார்கள் என்று சொன்னவுடனே மேடையில் அமர்ந்திருந்த அந்த உலமாக்கள் என்ன செய்தார்கள்? கொதித்து வந்து அதெல்லாம் இல்லை என்றார். என்ன இது? அவர்கள் அந்த கருத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஷாஃபி மதுஹப் கிதாபிலேயே தர்காவை இடிக்கணும் என்று ஒருத்தர் சொன்னதாக எழுதியிருக்கிறாங்களே, அதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று நான் நினைத்து கொண்டு நான் மக்கள்கிட்ட சொன்னேன். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஷாஃபி மதுஹபுடைய கிதாபுல நான் எந்த கருத்து ஆதரவாக இருக்குதோ அவங்களுக்கு தர்காவுக்கு, அதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது.
இதுதான் நாங்கள் சொன்ன வாதம். நம்ம சொன்ன வாதத்தை அந்த மேடையிலேயே அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததன் மூலமாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்பதை உங்களுடைய மனதிலே பதிய வைக்க விரும்புகிறேன். அடுத்தபடியாக அந்த வந்திருந்த மக்களிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகபட்சம் போனால் ஒரு 50 பேர் இருப்பார்கள். இந்த 50 பேர் தான் இந்த கூச்சல் குழப்பங்களை செய்தார்கள் என்று நாங்கள் உடனடியாக கணித்து விட்டோம். மக்களுக்கு நாங்களும் ஒரு வன்முறையை தூண்டுகிற விதமாக எதையாவது பேசி இருந்தால் அந்த நிகழ்ச்சி வேறு மாதிரி அமைந்திருக்கும். ஆனால் நாங்கள் மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதில் மாத்திரம் குறியாக இருந்தோம். எங்கள் பிரச்சாரத்தினால் உண்மையை வழங்குவதை விட இவர்களுடைய அநாகரிகத்தால் மக்கள் உண்மையை வழங்குவார்கள் என்று நாங்கள் அதை பொறுமை காத்துக் கொண்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரிசல்ட் வந்திருப்பதை ஏற்பட்டிருப்பதை அங்குள்ள சகோதரர்கள் வழியாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதன் பிறகு இன்னொரு மௌலவி வந்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த இன்னும் 2 மௌலவிகள், அந்த 2 மௌலவிகளும் கேள்வி கேட்டார்களேயானால் என்ன செய்ய வேண்டும்? கேள்வி கேட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்து என்ன பதில் சொல்கிறார்கள் என்பதை கேட்டு அதில் சந்தேகம் இருந்தால் அதில் எதிர்கருத்தை சொல்லி என்று அவர்கள் அதை அணுகியிருக்க வேண்டும். இது போக நான் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சொன்னோனோ அத்தனைக்கும் விவாதத்துக்கு தயாரா என்றும் அந்த மேடையில் அறிவித்தோம். அதை ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். கேள்வி கேட்டார்கள். கேள்வியை கேட்டுவிட்டு அந்த மக்களை தூண்டி விட்டு வேக வேகமாக வெளியேறி சென்று விட்டார்கள். பதில் சொல்வதற்கான அந்த அவகாசத்தையும் தரவில்லை, இந்த வாய்ப்பும் கெடுத்து விட்டு சென்று விட்டார்கள். எனவேதான் அவர்கள் எடுத்து வைத்த பதிவு செய்த அந்த கருத்துக்களுக்கு பதிலோடு இதை வெளியிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம். இங்கே தாயகம் வந்த பிறகு பல்வேறு அலுவல்கள், தினசரி வேலைகளும் சுற்றுப்பயணங்களும் அங்கே விடுபட்ட நிகழ்ச்சிகளுமாக எங்களுடைய வேலைப்பளுவின் காரணமாக இந்த தாமதமாக இதை உங்களுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சகோதரர் என்ன கேட்டார் என்றால், அடுத்து என்னுடைய கேள்விக்கு வருகிறேன். அவர் சொன்ன அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவர் சொன்னதாக சொல்கிறார்கள், இதா ஜா அனில்லாஹி அலர் ராஸ் வல் ஐன், அல்லாஹ்வின் புறத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வரும் என்றால் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஏற்றுக்கொள்வோம். வைதா ஜா அனில் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ராஸ் வல் ஐன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்திலிருந்து இது சம்பந்தமாக ஏதாவது சொல்லப்படும் என்றால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஒட்டி நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். வைதா ஜா அனிஸ் ஸஹாபதி ஹும் ரிஜால் ஃபனஹ்னு ரிஜால், சஹாபாக்கள் ஏதோ சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான் என்ற விஷயத்தை சொன்னார்கள். இந்த விஷயம் எந்த கிதாபில் இருக்குது? சஹாபாக்கள் சொன்னாலும் அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான் என்பதாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதே பேச்சு 1997 மதுரையில, இந்தியால மதுரை என்ற ஊர்ல இதே பேச்சு பேசின சந்தர்ப்பத்தில் எங்களோட கூட இருக்கக்கூடிய ஷியாம் மௌலவி அவருடைய கிளாஸ்மேட் படிக்கக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எழுதி கேட்டார், இந்த கிதாப் எங்க இருக்குது, எந்த கிதாப் இருக்கு நிரூபிங்கன்னு சொல்லி. உடனே பதில் வரும் சொல்லப்பட்டுச்சு. ஒரு கிழமையாகி பதில் வரல, ஒரு மாசமாகி பதில் வரல, 2 மாசத்துக்கு பிறகு பதில் வருது. எப்படி வருகிறதுண்டா, இதா அஜானி சஹாபதி அல ராஸ் வல் ஐன், சஹாபாக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அதையும் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல ஏற்றுக்கொள்வோம். ஒய்தா அஜா அம்மம் பாதஹும், சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தாபீன்கள் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால் அவஹும் ரிஜால் ஃபனஹ்னு ரிஜால், அவர்களும் மனிதர்கள் தான், நாங்களும் மனிதர்கள் தான். அதாவது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஒரு தாபி, சஹாபியை பார்த்தவங்க. எனவே அவங்களோட காலத்தில் மற்ற தாபியங்கள் சொன்னால் எவ்வாறு இன்றைக்கு ஒரு ஆலிம் சொன்னதை நாம் கேட்க வேண்டியது கட்டாயம் இல்லையோ, எப்படி பிஜே சொன்னதை நாம் கேட்கறது கட்டாயம் இல்லையோ, நான் சொன்னதை பிஜே கேட்பது கட்டாயம் இல்லையோ, அதே மாதிரி கண்ணியப்படுத்துறாங்க பிஜே ஹஸ்ரத் அவர்கள். பொதுவாக மக்களுடைய புழக்கத்தில் பிஜே என்று இருக்கிறதுனால வந்துட்டு தவறுதல வந்து சரி இல்லை கண்ணியமான மன்னிச்சு கொள்கிறேன். பிஜே ஹஸ்ரத் அவர்கள் சொன்னது நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது மாதிரி தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், சஹாபாக்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று சொன்னால் அதையும் நான் தலைக்கு மேல கண்ணுக்கு மேல வச்சு ஒற்றுக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபினுடைய போட்டோ காப்பி ஜெராக்ஸ் பிரதி அந்த 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 மௌலவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. இது வல்லாஹி பில்லாஹி சத்தியமாக மதுரையில நடந்தது. அல்லாஹ் மீது 1000 சத்தியம் செஞ்சு சொல்கிறேன். நான் எனது உரையிலே குறிப்பிட்ட ஒரு செய்தியை பற்றி அவர் கேள்வி கேட்கிறார். நான் என்ன சொன்னேன் என்று கேட்டா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னால் அதை தலையில் வைத்து ஏற்றுக்கொள்வோம் என்று அபூ ஹனீஃபா சொன்னார். சஹாபாக்கள் சொல்வார்களேயானால் அவர்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள், அவங்களை ஏற்றுக்கிற வேண்டிய தேவையில்லை, அது அவசியம் இல்லை என்று அபூ ஹனீஃபா இமாம் சொன்னதாக நான் மேடையில் சொன்னேன். அதுல தான் அவர் எதிர்கேள்வி கேட்கிறாரு, இப்படி அபூ ஹனீஃபா சொல்லவில்லை, சஹாபாக்கள் சொன்னாலும் தலையில வைத்து ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் அபூ ஹனீஃபா சொன்னார்கள்,
தாபியின்கள் சொன்னால்தான் அவர்களும் மனிதர்கள் நாங்களும் மனிதர்கள் என்று சொன்னார்களே தவிர அல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்றுக்குருவோம், சஹாபாக்கள் சொன்னாலும் தலையில வைத்து ஏற்றுக்கொள்வோம், கண்ணில் ஒத்திக்கொள்வோம் என்று தான் இமாம் சொன்னார்கள். இவர் தப்பா சொல்கிறார் என்று அந்த இடத்துல மேடையில சொன்னார். சொன்னவர் மட்டுமில்லாமல் மதுரையிலே ஒரு மேடையில் இதே கருத்தை நான் சொல்லும் பொழுது எழுந்து கேள்வி கேட்டதாகவும் அப்போது மழுப்பி விட்டு நான் சென்றதாகவும் இது 1000 முறை நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்றெல்லாம் அந்த மேடையில் அவர் சொன்னார். மதுரையில் இந்த 80ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரைக்கும் நடந்த எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் எந்த ஒரு ஆலிமும் எந்த ஒரு மாற்று கருத்து உடையவரும் இது போன்ற மேடையில் வந்து இது குறித்தோ வேறு எது குறித்துமோ எந்த ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது. அதனால் அல்லாஹ் மேல 1000 முறை சத்தியம் செய்து அந்த மௌலவி பச்சையாக புழுகி இருக்கிறார் என்பதை பார்த்து நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். என்ன விஷயம் என்றால் அந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன். சொன்ன பிறகு நம்முடைய சகோதரர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்களிடத்தில் அவர்கள் அணுகி இப்படி இல்லை, இதற்கு ஆதாரம் எங்களுக்கு வேண்டும் என்று சில மௌலவிகள் கேட்டார்கள். உடனே நம்முடைய சகோதரர்கள் கடிதம் மூலமாக நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு தொடர்பு கொண்டு அந்த ஆதாரங்களை அனுப்பி வைக்க சொன்னார்கள். அதை பிரிண்டு எடுத்து நாங்கள் ஆதாரத்தை அந்த சகோதரர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டோம். இதுதான் நடந்ததே தவிர மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஏறினார்கள், கேள்வி கேட்டார்கள் என்று அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறாரு. எல்லா நிகழ்ச்சிகளும் கேசட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த தேதி என்று அவர் சொல்லி எடுத்து காட்டட்டும், அந்த நிகழ்ச்சியில் அப்படி நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம், பார்த்து கொள்ளலாம். சரியா? அடுத்து வந்து இதில் அபு ஹனீஃபா சொன்னது என்ன என்று கேட்டால், அபு ஹனீஃபா இமாமுடைய கருத்தாக அந்த சகோதரர் எதை வலியுறுத்தினாரோ அப்படி சில நூல்களில் இருக்கிறது. நான் எதை சொன்னேனோ அதுவும் அந்த நூல்களில் இருக்கிறது. ஹனஃபி மதுஹப் நூலில் தான் இருக்கிறது. பாயிண்ட் என்னன்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி அந்த நூல்களில் இல்லாட்டி தான் வந்து அதை என்னை வந்து ஆட்சேபம் பண்ணணும். அபு ஹனீஃபா இமாம் சொன்னதாக 2 கருத்து அவங்களுடைய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஒன்றை பார்த்துட்டு என்ன செய்யறாரு, இப்படித்தான் இருக்குங்கிறாரு. நீ சொன்னபடி இருக்குது, நான் சொன்னபடி இருக்குதா இல்லையா, அதான் பிரச்சனை. ஒரு நூல்ல இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு நூல்ல அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஒரு நூல்ல எப்படி இருக்குது, அல்லாஹ் சொன்னாலும் ஏத்துக்கிறவன், ரசூல் சொன்னாலும் ஏத்துக்கிறவன், சஹாபி சொன்னாலும் ஏத்துக்கிறவன். ஒரு நூல்ல இருக்குது. ஒரு நூல்ல இருக்கிறது அல்லாஹ் சொன்னா ஏத்துக்கிறவன், ரசூல் சொன்னா ஏத்துக்கிறவன், சஹாபி சொன்னா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது. அப்ப அதுவும் உங்களுடைய ஹனஃபி மதுஹப் நூல் தான். நாங்க என்ன பார்க்கிறோம், அந்த இமாமுடைய பெயரால் 2 கருத்து சொல்லப்படுகிறது. சில நூல்கள் அப்படி, சில நூல்கள் இப்படி இருக்கிறது. எந்த கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு உகந்ததா இருக்கிறதோ, இமாமை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி இதுதான் அவர் சொல்லியிருப்பார், இதுதான் கரெக்டு, அவர் பக்கம் சேர்ப்பதற்கு தகுதியான சொல்லு, அவருடைய கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய சொல்லு, குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றியாக வேண்டும், வஹியை தான் பின்பற்றியாக வேண்டும் என்ற கொள்கை அவள் இருந்தார் என்பதை காட்டுவதற்காக வேண்டி அந்த கருத்தை தான் அவர் சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அதனால கித்தாபுல நானே இட்டு கட்டி சொல்லவில்லை. நான் சொன்ன மாதிரியான செய்தி எங்க இருக்குன்னு கேட்டா, அல் பஹ்ருல் முஹைத்துங்கிற கிதாப் இருக்கிறது, அது ஜர்கசியுடைய கிதாபு. அதுல கஷ்ஃபுல் அஸ்ரார்னு ஒரு கிதாப் இருக்கிறது, அது அப்துல் அசீஸ் இப்னு அஹ்மத் இப்னு முஹம்மதுங்கிறால் எழுதினது. இது ஹனஃபி மதுஹபுடைய முக்கியமான கிதாபு. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்களேயானால் அதை தலையிலையும் கண்ணிலையும் ஒத்திக்கொள்வேன் என்று தான் சொன்னார். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லலை. சஹாபாக்கள் ஏத்துக்கிறோன்னு சொல்லலை அப்படிங்கிற கருத்துப்பட கஷ்ஃபுல் அஸ்ரார்ங்கிற நூலில் இருக்கிறது. ஆசிரியர் அப்துல் அசீஸ் இப்னு அஹ்மத் இப்னு முஹம்மது. அல் பஹ்ருல் முஹைத்தில் இருக்கிறது, அதனுடைய நூலாசிரியர் வந்து ஜர்கசிங்கிறவர் அதை எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்னுல் கையிம் அவர்கள் ஏலாமுல் முக்கீன்கிற கிதாபில் சொல்கிறார்கள், இதாஜா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வறுமையானால் ஃபஅலர் ரஸி வல் ஐன், அதை தலையிலையும் கண்ணலையும் வைத்து ஒத்துக்கொள்வேன். ஒய்தாஜா அனி சஹாபத்தி, சஹாபாக்கள் சொன்னதாக வறுமையானால் நக்தாரு மின் கௌலிஹிம், அவங்க சொல்லிருந்து நாங்கள் தேர்வு செய்து எடுத்துக்கொள்வோம், எது சரின்னு பார்த்து உரசி பார்த்து அதை குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோடு இருந்தால் எடுத்துக்கிடுவோம். அல்லாஹ் ரசூலும் சொன்னா தான் தலையில வச்சு ஏத்துக்கிறேன் சொல்லி அபு ஹனீஃபா இமாம் சொன்னதாக ஹிஜ்ரி 700ல வாழ்ந்த பெரியவர் இப்னுல் கையிம் அவர்கள் தம்முடைய ஏலாமுல் முக்கீன்கிற நூல்ல அவர் எடுத்து காட்டுகிறார். அதே மாதிரி ஹனஃபி மதுஹபுடைய இன்னொரு நூலாக இருக்கக்கூடிய பரீகத்துன் மஹ்மூதியாங்கிற நூல்ல என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, வாலம் அறிந்துகொள் அன்ன ஹுஜ்ஜியத கௌலி தாபியின், தாபியின்களுடைய சொல் மார்க்க ஆதாரமாக ஆகும் என்ற கருத்து. ஒயின் லஹர ஃபத்வாஹு பி ஜமனி சஹாபா, சஹாபாக்கள் காலத்திலே அந்த ஃபத்வாவை அவர் கொடுத்திருந்தாலும் சரி, அப்படி இருக்குமே ஆனால் அம்ருன் இஃப்திலாஃபியுன், அது இருவேறு கருத்து கொண்ட ஒரு காரியமாகிவிட்டது. தாபியின்கள் சொல்லை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பது கருத்து வேறுபாடு உள்ள ஒரு செய்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, பல் ஹுஜ்ஜியத்து கௌலி சஹாபி,
சஹாபி சொல் ஆதாரமாகுமா என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஓ மதுஹபுஹு ஐலன் இஹ்திலாஃபியுன், அது கூட கருத்து வேறுபாடு உள்ள ஒரு மேட்ரு தான். சஹாபி சொல்லை எடுத்துக்கொள்ளலாமா என்பது கூட கருத்து வேறுபாடு தான். எந்த அளவுக்கு கருத்து வேறுபாடு என்றால், ஹத்தா ருவியான் அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபா வழியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அறிவிக்கப்பட்டிருக்கிறது, லாவு கல்லிதுஹும், சஹாபாக்களை நான் சஹாபியை பேசி வரும்போது தான் இது சொல்றாரு. லாவு கல்லிதுஹும், நான் அவர்களை பின்பற்ற மாட்டேன். ஹும் ரிஜாலுன் இஜ்தஹது, அவங்களும் ஆராய்ச்சி செய்த மனிதர்கள். வ நஹ்னு ரிஜாலுன், நாங்களும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி, எதுல இருக்கு? பரீகத்துன் மஹமூதியாங்கிற கிதாபுல முகமது இப்னு முஸ்தபா என்பவர் எழுதிய கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன சொல்றாரு? சஹாபி சொல் கூட ஆதாரமா என்பது கருத்து வேறுபாடு உள்ளதுதான். எந்த அளவுக்கு ஹத்தாண்டு போடுறாரு, எந்த அளவுக்கு என்றால் அபு ஹனீஃபா இவ்வளவு கடுமையா சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்றாங்க? சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ல ஆதாரம் இல்லை. அப்ப நான் சொன்ன கருத்து உங்க நூல்ல இருக்குதா இல்லையா? அதான் கேள்வி. இல்லாத கேள்வி கேட்க வேண்டும். அதனால சஹாபிகள் சொன்ன இன்னும் சில நூல்கள் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன், ரசூல் சொன்னால் ஏற்றுக்கொள்வேன், சஹாபி சொன்னாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அபு ஹனீஃபா சொன்னதாகவும் இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி 2 நூல்ல இருந்தா நான் சொன்ன மாதிரி 4 நூல்ல இருக்குதுல, இல்லாத சொன்னதுன்னு கேள்வி கேட்கணும். அப்ப அபு ஹனீஃபா இமாம் விதமாக 2 முரண்பட்ட கருத்து வருகிறது. 2மே நீங்கள் அங்கீகரிக்கிற நூல்கள்ல தான் இருக்கிறது, நாங்க ஏத்துக்கிட்டு நாங்க உண்டாக்கின நூல்கள்ல இல்ல. அதனால இது நிரூபிக்கலுமா, ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா இதான் ஆதாரம். அப்ப முரண்பட்ட 2 செய்தி ஒருவருடைய வறுமையானால் அதுக்கு மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? முரண்பட்ட செய்தி வறுமையானால் எது குர்ஆனுக்கு ஏற்றதா இருக்கு அதை சொல்லிட்டு போங்க. அப்ப அபு ஹனீஃபா இமாம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் என்று நம்புவதுதான் அவர்களை கண்ணியப்படுத்துற வழி என்ற அடிப்படையில் இந்த விடையை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதைத்தான் அந்த மௌலவி மேடையில் கேட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு மௌலவி என்ன கேட்டார்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரே ஒரு கேள்வியை நான் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். சொன்னார்கள், நோன்பு திறப்பை பற்றி சொன்னார்கள். இந்தியாவிலே ஹிந்து பத்திரிகையிலே 6:40க்கு சூரிய மறைவென்பு போட்டிருக்கின்றதாம். முஸ்லீம்கள் அச்சடிக்கக்கூடிய நோன்பு திறக்கக்கூடிய அந்த நோட்டீஸிலே 6:50 போட்டிருக்கின்றதாம். ஏன் 10 நிமிஷத்தை பிற்படுத்துகின்றார்கள் என்று அந்த முஸ்லீம் கலண்டரை பற்றி, அந்த முஸ்லீம்களுடைய அந்த ஆராய்ச்சியை பற்றி விமர்சித்தார்கள். கண்ணிமிக்கவர்களே, எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும், முஸ்லீம்களுடைய டைம் டேபிள் நோன்பு திறக்கத்தை பற்றியோ தொழுகை நேரங்களை பற்றியோ அறிவிக்கிறது சும்மா கண்ட மாதிரி போட்டுறது அல்ல. விஞ்ஞானம் பலக்கூடிய அறிவு இருக்கின்றது. ஹசரத்துடைய நாட்டிலே இருந்தார்கள் அமானி ஹசரத் அவர்கள் அந்த விஞ்ஞான சாஸ்திரத்திலே கை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய நாட்டிலே அப்துல் சமத் ஹசரத் அவர்கள் இருந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் அழகான முறையிலே வான சாஸ்திரிய முறையிலே எடுத்துதான் கணக்கெடுகளை நேரங்களை கணிப்பிடுவார்கள். இப்போ நான் ஹசரத் அவர்களை கேட்க விரும்புகின்றேன், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை இந்து பத்திரிகையுடைய டைம் படி நோன்பு திறப்பதா அல்லது அந்த வானசாஸ்திரிகளை படைத்த அந்த உலமாக்களுடைய டைம் படி நோன்பு திறப்பதா, அந்த அறிஞர்களுடைய டைம் படி நோன்பு திறப்பா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். நான் நோன்பு திறப்பதை பற்றி பேசினேன் அந்த உரையில், நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதில் என்ன சொல்றேன்னு கேட்டா, 6:40க்கு சூரியன் மறையும் என்று ஹிந்து பத்திரிகையில் போடுகிறான். 6:50க்கு இவர்கள் அட்டவணை வெளியிடுகிறார்கள். நோன்பு திறக்கிற நேரம் 6:50 என்று வெளியிடுகிறார்கள். சூரியன் மறைஞ்சு 10 நிமிஷம் கழிச்சு ஏன் நோன்பு திறக்கிறீங்க? நபிகள் நாயகம் அவசரமா தானே திறக்க சொன்னாங்க, லேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களே அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா? அதுக்கு பதில் சொல்றாரு அந்த மௌலவி, கேள்வி கேட்கிறாரு. பாருங்கள், ஹிந்து பத்திரிகையில உள்ளதை ஏற்றுக்கொள்வார்களாம், அதே நேரத்தில் மார்க்க உலமாக்கள் கண்டுபிடித்து சொல்கிறார்களே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம். உலமாக்கள் எப்படிப்பட்ட உலமாக்கள் தெரியுமா? அமானி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் லால்பேட்டையில். அவர்கள் பெரிய விஞ்ஞானியாக இருந்தார்கள், பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தார்கள். அவங்க இந்த தொழுகை நேரம் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தார்கள். அந்த மாதிரியான விஞ்ஞானிகளான உலமாக்கள் கண்டுபிடித்ததை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் அப்படின்ற மாதிரி உசுப்பி விட்டு இது ஏன் என்று ஒரு கேள்வியை கேட்டுட்டு பதில் சொல்ல முடியாத சந்தர்ப்பம் இல்லாமல் குழப்பி விட்டு போய்விட்டார். இதில் 2-3 விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இவர் சொன்ன அமானி ஹசரத்தாகட்டும் அல்லது இந்த தமிழகத்திலையும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய உலமாக்களாகட்டும், இங்கே மதரசாக்களில் இவங்க விஞ்ஞான புஸ்தகம்னு ஒன்று வச்சு படித்து கொடுப்பாங்க. அமானி ஹசரத்தும் அந்த புஸ்தகத்தை படித்து கொடுத்துருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா?
தஷ்ரீஹுல் அஃப்லாக் மதரசாவுடைய பாடத்திட்டங்களிலே உள்ளது. நாங்கள்லாம் அந்த படிச்சிருக்கோம் அந்த பெரிய விஞ்ஞான புஸ்தகத்தை. அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த சூரியன் சந்திரன் இதெல்லாம் சொல்லும் பொழுது சூரியன் இருக்குங்க உலகத்தில், அது பெரிய கோள், அதை சுற்றி எல்லா கோள்களும் துணை கோள்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்கேஜி விஷயம் இது. அதில் என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்னு கேட்டால், ஒஷம்சு மர்கூசத்துன் ஃபிஸ்ஸமாயி ராபியா, சூரியன் இருக்கிறத அது 4வது வானத்தில் கொண்டு பதிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எப்படி விஞ்ஞானம் படித்து கொடுத்தாங்க மதரசாவில்? அமானி அசரத்துங்கிறார் பெரிய விஞ்ஞானி. அந்த அமானி அசரத்து உட்பட அவர்கள் மாணவர்களுக்கு படித்து கொடுத்த விஞ்ஞானம் என்ன தெரியுமா? சூரியன் இருக்குல்ல, அதாவது முதல் வானத்தில் சந்திரன் இருக்கான், சந்திரனை கொண்டே வானத்தில் பதிச்சு வச்சிருக்கலாம். 2வது வானத்தில் ஒன்று, 3வது வானத்தில் ஒன்று, 4வது வானத்தில் சூரியனை கொண்டே வச்சிருக்கலாம். அப்போ வானத்தில் கொண்டு போய் இப்படி லைட் போடுவாங்கல்ல மேலே ரூஃபில், அந்த மாதிரி ரூஃபில் போட்டு வச்சிருக்குங்கிற மாதிரி அவர்கள் புஸ்தகத்தில் எழுதி வைத்து அந்த மாணவர்களுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அமானிய சருத்துன்னு சொன்னார், அவர் தான் படிச்சு கொடுத்தார். அவர் மதரசாவிலே பாடத்திட்டத்தில் இருந்தது. அப்போ இவங்க இந்த விஞ்ஞானிகள் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்களா? சூரியன் சுத்துதுங்கிற இல்மு அவங்களுக்கு இல்லை, சூரியனை சுற்றி எல்லா கோள்களும் சுத்துதுங்கிற இல்மு இல்லை. அது என்னமோ லைட் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒட்டி ஒட்டி வச்சிருக்குன்னு சொன்னார்களே. அப்போ சந்திரனில் இப்போ இறங்கிட்டு வந்துட்டான், வானத்தில் ஒட்டிலாம் வைக்கல. அதுக்கெல்லாம் மேலே வானம்ங்கிறது எங்கேயோ நம்மளுக்கெல்லாம் தெரியாத எங்கேயோ தூரத்தில் இருக்கிறது. அதுக்கு இன்னும் மனிதன் எட்டவே இல்லை. இந்த சூரியனை சுற்றி உள்ள ஒரு கேலக்சி முடிச்சு இது மாதிரி ஏராளமான கேலக்சிகளை கடந்து இன்னும் எவ்வளவோ தொலைவுக்கு போன பிறகுதான் முதல் வானம், 2வது வானம், 3வது வானம்லாம் வருது. மனிதன் எட்டுகிற தொலைவில் அது இல்லைங்கிறது சாதாரண விஷயம். அவங்க என்ன படிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த தஷ்ரீஹுல் அஃப்லாக்ங்கிற ஒரு புஸ்தகத்தை நீ தமிழ் படுத்தி போடு, உன்னை மெண்டல்னு இலங்கையில் ஃபத்வா கொடுத்துருவாங்க. இலங்கை அரசாங்கத்தில் என்னடா இதை இந்த 20ஆம் நூற்றாண்டில் இப்படி போட்டிருக்காண்டு. இந்த கித்தாபை படிச்சுட்டு தான் பெரிய பெரிய விஞ்ஞானிகள். அதுக்கப்புறம் என்ன, இந்த அமானிய சர்த்தாவட்டும் இந்த மதரசாக்களில் தொழுகை நேரம் கண்டுபிடிக்கிறது, கிபிலா கண்டுபிடிக்கணும்னு புஸ்தகம் நடத்துவாங்க. இது ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்புலாம் கிடையாது. ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் அறிஞர் என்ன பண்ணாருன்னு கேட்டால், அந்த லாகிர்தம் இருக்கு பாருங்க, அந்த லாகிர்தம் வந்து அந்த கணக்கு பண்ணி சூரியன் மறைகிறது, திசையை கண்டுபிடிக்கிறது எல்லாம் அவர் ஒரு டைம் டேபிள் வந்து நினைஞ்சாரு போட்டார். அதை வந்து ஒருத்தர் மலேசியா ஆங்கிலத்திலிருந்து அரபு மொழியில் எழுதினார். அதை வச்சுக்கிட்டு மொழிபெயர்த்துக்கிட்டு கணக்கு போட்டாங்களே தவிர கண்டுபிடிச்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க அங்கே லால்பேட்டையில் சொல்லித்தர இல்மா இருந்தாலும் சரி, இவங்க படித்த இல்மா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டின அட்வான்ஸான கலை இப்போ வந்துருச்சு. அந்த காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நேரங்களை கண்டுபிடிக்கிறது எப்படி, திசையை கண்டுபிடிக்கிறது எப்படி, ஒரு ஊர் நம்ம சென்னையிலிருந்து அக்கூரனுங்கிற ஊர் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அதுக்குன்னு ஒரு இல்மு இருக்கிறது. அதுக்கு உள்ள இல்மை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்த கிபிலாவுக்கு மட்டும் மக்காவுக்கு உள்ளது மட்டும் ஒவ்வொரு ஊருக்கும் அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்தி ஒருத்தர் ஆங்கிலத்தில் எழுதின நூலை அரபியில் மொழியாக்கம் பண்ணி அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை பார்த்து நினைஞ்சாங்க இவங்க செஞ்சாங்களே தவிர அமானி அசரத்தோ இந்த கிபிலா கண்டுபிடிக்கிறேன்னு வரக்கூடிய உலமாக்களோ விஞ்ஞானிகளோ கிடையாது. ஏன் இந்த கணக்கு போட்டு ஏன் இப்படி வருதுன்னெலாம் தெரியாது. இன்னென்ன கணக்கு அந்த தூளுல் பலதுங்கிறதையும் அருள் பலதுங்கிறதையும், அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து ஒரு ஊர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி வந்து இதுல இருந்து கிரீன்விச்ங்கிற ஊர்ல இருந்து ஒரு நம்ம இருக்கிற ஊர் எவ்வளவு தொலைவில் இருக்கிறதுங்கிற டிகிரி கணக்கில் போட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணோம்னு சொன்னா அந்த ஊர்ல சூரியன் எத்தனைக்கு மறையும், எத்தனைக்கு உதிக்கும், உச்சிக்கு வரும், அந்த ஊருக்கு இந்த ஊருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறது, எந்த டைரக்ஷன்ல இருக்கிறது என்பதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது வந்து வெள்ளை ஐரோப்பியர்கள் எழுதி வைத்த அந்த நூலை கிபிலாவுக்கு மாத்திரம் உரியதை ஒருத்தர் மொழிபெயர்க்கு அதை பிடிச்சி அரபில மொழிபெயர்த்து அதை பிடிச்சி பாடமா நடத்தினாங்க. அதை தாண்டின டெக்னாலஜி இன்னைக்கு வந்துருச்சு. 50 வருஷத்துக்கு முன்ன டெக்னாலஜி. அதை வச்சுக்கிட்டு தான் இவங்க தொழுகை நேரம் கண்டுபிடிச்சாங்களே தவிர உங்கள்கிட்ட என்ன தவிர பதிய வைக்கிறாரு, இந்த உலமாக்கள்லாம் பெரிய விஞ்ஞானிகள் மாதிரியும் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் மாதிரி கண்டுபிடிக்கிறாரு. பக்கத்தில் இருக்க அக்கூர்ணையில இருந்து மாவனல்லைக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும்னு கணக்கு போட்டு கண்டுபிடிக்க சொன்னா தெரியாதவர்களுக்கு அந்த கிபிலாவை மட்டும் சொல்லி கொடுத்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால இதை உலமா எப்படி தூண்டுறாருன்னு கேட்டா, இந்த இந்து பத்திரிகைன்னவுன இது இந்து மத பத்திரிகைங்கிற மாதிரி, ஏன்னா உங்க நாட்டுக்கு தெரியாது, எங்க நாட்டு மக்களுக்கு தெரியும். ஹிந்துங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள ரொம்ப பிரபலமான நாளிதழ். ஹிந்துங்கிறது பத்திரிகைக்கு பேரு, இந்து மத பத்திரிகை இல்லை, அது ஒரு நியூஸ் பத்திரிகை, செய்தி பத்திரிகை. டோட்டல் இந்தியாவிலேயே ரொம்ப தரமான கரெக்டான ஒரு ஆள் செத்து போயிட்டான்னு விளம்பரம் கொடுத்தா கூட நிருபரை அனுப்பி இந்த ஜனாசாவை பார்த்துட்டு வந்தா செய்தி போடுவாங்க. அப்படி ஒரு பேர் எடுத்த எங்க நாட்டில் பேர் எடுத்த ஒரு பத்திரிகை, எல்லாம் துல்லியமா கரெக்டான செய்தியை வெளியிடக்கூடிய ஒரு நாளிதழ் அது ஹிந்து பத்திரிகை என்பது. அது இந்து மதத்து பத்திரிகை கிடையாது. அவர் எப்படி மக்களை திசை திருப்பி இருக்காருன்னா, இந்து பத்திரிகை ஏற்றுக்கொள்வார்களாம், ஒரு முஸ்லீம் சொன்னதை ஏற்றுக்கிற மாட்டார்களாம். மக்கள் என்ன பண்றாங்க, இந்து முஸ்லீம் விவகாரமா இதை ஆக்குறாங்க. ஹிந்து நான் குறிப்பிட்டது எதுக்குன்னு கேட்டா, அதுல தான் போடுறான் டெய்லி, இந்த எந்த ஊர்ல இருந்து வெளியிடுறானோ அந்த ஊர்ல சூரியன் எத்தனைக்கு மறைன்னு போடுறான்.
இப்போ அதில் 6:40ன்னு போடுறான், நீங்கள் போடுற கணக்கில் ஏன்ப்பா இப்படி போடுறீங்கன்னு தான் கேள்வி கேட்டோம். அது ஒன்று. இரண்டாவது என்னன்னு கேட்டால், இவருக்கு அவருடைய அறியாமை நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த தொழுகை நேரத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல இந்த மதரசாக்களில், இந்த அம்மானிய சருத்து அவர் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் வச்சுக்கிறங்க, வேற ஆட்கள் பேரெலாம் அவர் சொல்லலை, அவர் பேர் சொல்லாத நான் பேர் சொல்ல தேவையில்லை. அம்மானிய சருத்து மற்றவர்களோ கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க கணக்குலையும் 6:40 தான் சூரியன் மறையும். நல்லா விளங்கிக்கிறங்க. ஏன்னாட்டா அந்த மலேசியாவிலேருந்து வெளியிட்ட அந்த புஸ்தகம் இருக்கு பாருங்க, அந்த லாகிர்தம், அந்த லாகிர்தத்தை வந்து அரபியில் மொழிபெயர்த்து வெளியிட்டாங்களே, அந்த கால்குலேஷனை பண்ணி பார்த்தாலும் இந்து பத்திரிகையில் வர்ற மாதிரி 6:40க்கு தான் சூரியன் மறையும். வேணா என்னன்னா 2-3 செகண்டில் வேணா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இந்த துல்லியமான கணக்கு அது இல்லை. இந்து பத்திரிகையில் போடக்கூடிய துல்லியமான கணக்கு, அதை கணக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கவனிக்கணும். 6:40க்கு சூரியன் மறைஞ்சிரும். அவங்க கணக்குல அதான் வரும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, எஹ்தியாத்துங்கிற ஒரு வார்த்தையை போட்டு 10 நிமிஷத்தை சேர்ப்பாங்க. எஹ்தியாத்துனா பேணுதல். கவனிக்கணும், துல்லியமா கணக்கு போட்டு. பேணுதல் எப்போ வரணுங்க? கணக்கு போடாட்டி பேணுதல் வரணும். பேணுதல் ஒரு இதை எப்போ சேர்க்கணும்னு கேட்டா, துல்லியமா கணக்கு போட முடியலன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு உத்தேசமா ஒரு சகட்டு மணிக்கு என்ன செய்யறோம், ஏதாவது செய்யறோம்னு சொன்னா ஒரு பேணுதலுக்காக வேண்டி ஒரு நிமிஷம் சேர்த்துக்கலாம்னு சொல்லலாம். இதுல கணக்கு போட்டு பார்த்து சென்னையில 6:40க்கு தான் சூரியன் மறையுது என்று கணக்கு ரிசல்ட் வந்துருமா? கீழே என்ன செய்வாங்க, இந்த அமானேஸ்வரத் ஆகட்டும், இந்த அஜர்த்துமார்கள் ஆகட்டும், கீழே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, பேணுதல் வந்து 10 நிமிஷம் போட்டு 6:50 ஆக்கிடுவாங்க. 6:40க்கு மறைஞ்சிரும், இருந்தாலும் நம்ம ஒரு பேணுதலுக்கு ஒரு 10 நிமிஷம் தள்ளிக்கிறோமே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கணக்கு வருதே தவிர, அது கூட எனக்கு தெரியல. அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தார், நான் படிச்சிருப்பாருன்னு நினைச்சேன். அவங்க மதரசாக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிற விஷயம் கூட அவருக்கு தெரியல. பேணுதல்ங்கிற வார்த்தையை போட்டு தான் அந்த 10 நிமிஷம் ஆடு பண்றாங்கிற இல்மு கூட அவருக்கு இல்லை. இதை படிச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் வந்து என்ன செய்யறாரு, 10 நிமிஷம் பேணுதல் சேர்க்கிறீ, அதுக்கு எங்க ஆதாரம்? அதான் கேள்வி. இந்து பத்திரிகை கணக்குலையும் 6:40 தான். அமானிய சருத்து ஒரு ஆங்கில புஸ்தகத்திலிருந்து காப்பி அடிச்சு ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றிய, அந்த கணக்கு பிரகாரமும் 6:40 தான். ஏன் 6:50 உங்க புஸ்தகத்தில் உங்களுடைய நோன்பு அட்டவணையில் வருது என்று கேட்டால், எத்தனை மணிக்கு மறையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு 10 நிமிஷத்தை பேணுதல்னு சேர்க்கிறீங்க. இது நபிகள் நாயகம் சொன்னதுக்கு மாத்தமா இல்லையா? பேணுதல் தேவையில்லைன்னு சொன்ன விஷயத்துக்கு ஏன் பேணுதல்? லா யஸாலுன நாஸு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறக்க அவசரப்படணும்னு சொன்ன விஷயத்துக்கு பேணுதல், அவசரத்துக்கு தான் பேணுதலை காட்டணுமே தவிர 6:40க்கு மறையுதா 39க்கு அப்படித்தான் பேணுதல் வரணும். எதில் அவசரமாக முடிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தாமதம் முடிக்கிறதுன்னு பேணுதல் எடுத்தீங்கன்னா, இது குர்ஆனை பின்பற்ற முறையா, ஹதீஸை பின்பற்ற முறையா, ஆராய்ச்சி செய்யற முறையா? இதுதான் கொஸ்டின். இதுக்கு அதனால வந்து அவர் தப்பான முறையில் உங்களை திசை திருப்பிட்டு போயிட்டாரு. அதுல வந்து அந்த நேரத்திலேயே பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் தவறிட்டதுனால இந்த 2 தான் அவர்கள் சொன்ன கேள்விகள்ல எடுத்து சொல்ல வேண்டியது. இறுதியா ஒன்றை பதிவு பண்றோம், இன்னைக்கு நேரம் கடந்துடல. முறையா அக்ரிமெண்ட் போட்டு முறையா எழுதி, மதுஹபு நூல்கள் மார்க்கத்துக்கு ஷாஃபி மதுஹப் அங்கதான் இருக்கிறது. ஷாஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய உங்க நாட்டில அதிகமான மக்கள் பின்பற்றுகிற ஷாஃபி மதுஹப் என்பது குர்ஆனுக்கு மாத்தம், ஹதீஸுக்கு மாத்தம். ஷாஃபி மதுஹப் கிதாபுகள் என்று சொல்லக்கூடியது ஷாஃபி இமாமுக்கு மாத்தம். இதையே தலைப்பாக வைத்து விவாதிக்க அவர்கள் தயார் என்றால், முறையாக அக்ரிமெண்ட் போட்டால், இன்னும் அதுக்குரிய சான்றுகளோடும் பேப்பர்களோடும் எவிடன்ஸோடும் வந்து வரிக்கு வரை நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் மக்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த கருத்தை பதிவு செய்கிறேன்.